ரேஷன் கடையில கூட சேரத்துக்குள்ள டப்புனு போயிட்டு 3000 ரூபாய் வாங்கிட வேண்டியதுதான். இவ்வளவு கூடத்துல எப்படா போய் 3000 ரூபாய் வாங்குறது? தம்பி நல்லா இருக்கியா? நல்லா இல்ல தம்பி, வீட்டுல எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லப்பா, நான் கொஞ்சம் சீக்கிரமா போகணும், கொஞ்சம் வழி விடுறியா? வீட்டுல எங்க ஆயா சாவர மாதிரி இருக்கிறாங்கண்ணா, நானும் சீக்கிரமா போகணும், கொஞ்சம் பின்னாடி போறியா? இவங்க கிட்ட போய் கேட்டேன் பாரு. ச்சே, நான் தான் கடைசியாளா? தம்பி கொஞ்சம் பின்னாடி வரியா? எருமை மாடி மாதிரி லைன்ல நிக்க மாட்டேன். நான் இப்படி அதிகமாட்டிட்டான். பா அத்தால யாருப்பா? வாப்பா. நோ, கடைசியால நான் தானா? என்னண்ணா சீக்கிரமா துட்டுக்குண்ணா. தம்பி பொருளும் வராது துட்டும் வராது, கிளம்பு. தர முடியாதா? யோ 3 வருஷமா ஓட்டு போட்டுக்கிறேன், கவர்மெண்ட் மக்களுக்கு தர பொருள் எப்படியா தர முடியாது சொல்லுவ? ஒழுங்கா தந்துரு, இல்லனா அவள் தான். தம்பி உன் கார்டுக்கெல்லாம் தர முடியாது, என்ன பண்ணுவ? யோ நான் யாருன்னு தெரியாது உனக்கு, கோவம் வந்துச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணணும் தெரியாது உனக்கு, உனக்கு காசு தந்துரு எனக்கு. தம்பி உன் கார்டுக்கு தர முடியாதுப்பா. டேய் என்னடா? நோ, இதனால அநியாய கொள்ளையா இருக்குது. இந்த 3000 ரூபாய் காசு வாங்குறதுக்கு 5 மணி கலர் வச்சு லைன்ல வந்து நின்றுனா, 4 மணி நேரமா லைன்ல நின்றுனா. ப்ளீஸ் நான் காசு மட்டும் தந்துருனா. தம்பி உன் கார்டுக்கு தர முடியாதுப்பா. எதுனா தர முடியாதா? ஏன்னா நீ எத்தனை வந்து ஆதார் கார்டா எப்படா கொடுப்பாங்க? ஆதார் கார்டா?